அன்பும் கிருபையும் நிறைந்த எங்களுடைய பரலோக தகப்பனே, உங்களுடைய கரத்திலே சுவாமி இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீங்கள் இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய சாபங்களை நீக்கி ஆண்டவரே உம்மோடு கூட பரலோகத்துக்கு ஆண்டவரே சுவாமி செல்லுகிறதற்கான வழியை உருவாக்கி ஆண்டவரே சுவாமிகளை ஆசீர்வதித்த ஆண்டவரே சுவாமி தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. இதோ தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் இந்த ஆராதனையில் கர்த்தாவே சுவாமி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கும் உம்முடைய ஆண்டவரே சுவாமி சித்தம் நிறைவேறும் படிக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் நடக்கிறதான நமஸ்காரங்கள் ஆண்டவரே சுவாமி வேத வார்த்தைகள் போல சுவாமி கர்த்தாவே நடக்க இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் கர்த்தருடைய கரம் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்தி மகிழ்ந்து பாடுவே முழு உள்ளத்தோடு. உம் வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்தி மகிழ்ந்து பாடுவே முழு உள்ளத்தோடு. காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வே, காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வே. நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன், நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன். உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. ஜீசஸ் 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 ஏசையா 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 ஏசையா. காட்டு விலங்கிற்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. காட்டு விலங்கிற்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தி, புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தி. சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் தினம் காண்பேன், சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் தினம் காண்பேன். உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, Hallelujah. நீதிமான் நானே, பனையைப் போல் வளர்வே,
கேதுரு மரம்போல் பலன் எனக்குள்ளே, நீதிமான் நானே பனையைப் போல் வளர்வே. கேதுரு மரம்போல் பலன் எனக்குள்ளே, கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன் நான். கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன் நான். அவர் சமூகத்தில் குடியிருந்து வாழ்ந்திடுவேன் வளர்ந்திடுவேன். சமூகத்தில் குடியிருந்து வாழ்ந்திடுவேன் வளர்ந்திடுவேன். உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஏசையா 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 ஏசையா. எபிரேயர் 12:18 தொடக்கம் 29 வரை. அன்றையும் தொடக்கக்கூடியதும் அக்கினி பற்றி எறிகிறதுமான மழையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய வேலிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மழையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருங்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனாகிய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-16,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் அபேலியனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒருத்தரம், நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒருத்தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே,
என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தனக்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படிச் சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாங்கள் வாசிக்கின்ற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி 17வது வசனம் வரைக்குமான வேத வசனங்களாகும். இந்த பகுதிக்கான ஒரு துணை தலைப்பு என்னவென்றால், நிமிர முடியாத கூனியை இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்துகின்றார் என்கின்ற தலைப்பு தான் இந்த பகுதிக்கான துணை தலைப்பு. இந்த கதை இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஒரு ஓய்வு நாளிலே இயேசு ஜெப ஆலயங்களில் ஒன்றில் அவர் அங்கே போதித்து கொண்டிருந்தார். 18 வருடங்களாக ஒரு அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்டு கூனியாக ஒரு பெண் அங்கே இருந்தாள். எனவே இந்த பெண்ணுக்கு சரீர ரீதியாக மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய பக்கத்திலும் ஒரு அசுத்த ஆவியினால் அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள் என்பதையும் இந்த பகுதிகளிலே நாம் கவனிக்க முடிகிறது. சரீர ரீதியிலே பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு அசுத்த ஆவியாக இந்த ஆவி காணப்படுகின்றது.
அசுத்த ஆவிகள் சில சமயங்களில் மக்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை மாத்திரம் அல்ல, வெறுமனே அவர்களை ஆட்கொள்வது, அவர்களை அங்கே கட்டுப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அவர்களை ஒடுக்குவதும் தடுப்பதும் ஏமாற்றி திசை திருப்ப முயற்சிப்பதோடு மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி அவர்களுடைய சரீரத்திலே வேதனைகளை, பலவீனங்களை கூட இந்த அசுத்தாவிகள் ஏற்படுத்தக்கூடும். இது எப்படி நடந்தது, ஏன் அவ்வாறு நடந்தது, அல்லது இந்த முழு சூழ்நிலைக்கும் பின்னால் என்ன இருந்திருக்கலாம் என்பது நமக்கு தெளிவாக இந்த பகுதியிலே சொல்லப்படவில்லை. எப்படி இந்த அசுத்த ஆவி அவளுடைய வாழ்க்கையில் நுழைந்தது என்பதை பற்றி இந்த பகுதி எதுவுமே நமக்கு சொல்லவில்லை. ஆனால் நாம் அறிந்த ஒரே விடயம் என்னவென்றால், அவள் இந்த நிலைமையில் கிட்டத்தட்ட 18 வருஷங்களாக அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் என்பது மாத்திரமே இந்த பகுதியிலே நமக்கு தெளிவாக காண்பிக்கப்படுகின்ற காரியமாயிருக்கிறது. அசுத்த ஆவியால் அவள் பாதிக்கப்பட்டிருந்த காலம் மிக பெரிய ஒரு காலமாக இருக்கிறது. 18 வருடம். பாருங்கள், ஏற்படும் இந்த உடல் வலியை சுமக்க 18 வருடங்களாக அவளால் நிமிர்ந்து கூட நடக்க முடியாமல் அவள் குனிந்தே நடந்து வந்தது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம். பிசாசு எப்பொழுதும் நம்மை பாரப்படுத்த முயற்சிக்கின்றான். இந்த உலகத்திலும் வாழ்க்கையிலும் மற்ற காரியங்களிலும் நம்மை பாரப்படுத்தி, நம்மை அழுத்தி ஒடுக்கிவிட அவன் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். நான் இவைகளை கூற காரணம், நாம் ஒவ்வொருவரும் பிசாசனுடைய தந்திரமான செயல்பாட்டை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆன்மீக, அதாவது ஆவிக்குரிய சூழலில் மாத்திரம் அல்ல, சில சமயங்களில் சரீர பிரகாரமான பலவீனங்களை, பிரச்சனைகளை கூட அவன் ஏற்படுத்துவான் இல்லையா? நம் வாழ்க்கை முழுவதும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. எனவே உணர்வு ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகளை இந்த அசுத்த ஆவிகள் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடும். உடல் ரீதியான வேதனையைப் போலவே உணர்வு ரீதியான மற்றும் ஆவிக்குரிய ரீதியான பிரச்சனைகளை கூட அந்த பிசாசு ஏற்படுத்துவான். இவை அனைத்தும் இணைந்திருக்கிறது, ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது. 12வது வசனம் இப்படி கூறுகிறது, இயேசு அவளை கண்டார் என்று அந்த வசனம் கூறுகின்றது. இயேசு அவளை மட்டுமல்லாமல் அவளுடைய வேதனையையும் இயேசு காண்கின்றார். இயேசு உங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த வேதனையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் இயேசு உங்களை காண்கிற தேவன். உங்கள் பெயரை கூட அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை காண்கிறவர். ஆபிரகாம் மற்றும் சாராருடைய வேலைக்காரியாய் இருந்த அந்த எகிப்திய வேலைக்காரி ஆகார் ஒரு கடினமான சூழ்நிலையிலே அவள் இருந்தபோது அவள் கர்த்தருக்கு கொடுத்த ஒரு பெயர்தான் என்னை காண்கின்ற தேவன். கர்த்தர் வெறுமனே அவளுக்கு காட்சியளித்தது மாத்திரம் அல்ல, அவளை காண்கின்ற தேவனை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை கூட அவளுக்கு கொடுக்கின்றார். பாருங்க, நாம் வேதனையின் பாதையிலே செல்லும் போதுதான் தேவன் நம்மை சந்திக்கிறார். அவர் நம்மை அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதனாகவே நம்முடைய வேதனையான நேரத்தில் கூட அவர் பார்க்கிறார். சத்துரு நம்மீது ஏற்படுத்திய தாக்கத்தையோ மாற்றத்தையோ அல்லது தமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறான் என்று அந்த பலவீனத்தை அவர் பார்ப்பதில்லை. அவர் தன்னுடைய சாயலாகவே எப்பொழுதும் பார்க்கின்றார். இயேசு அவளை கண்டதும் அவளை முன்பதாக அழைக்கின்றார். அவர் அவளை நோக்கி, ஸ்திரியே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று அவளை ஆசீர்வதிக்கின்றார். பின்னர் அவர் அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனடியாக அவள் நிமிர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். அன்பானவர்களே, அதுதான் தேவனுடைய தொடுதல். நாம் நிமிர்ந்து நிற்கும் போது அவர் நம் சுமைகளை நம்மிடமிருந்து நீக்கி விடுகிறார். நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் மிகப்பெரிய சுமை என்னவென்றால் நம்முடைய பாவ சுமைதான். பாவமானது மனிதனுடைய ஆத்துமாவையும் மனிதர்களையும் அவர்கள் வாழ்க்கைகளையும் நசுக்கி போடுகிறது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் அந்த சுமையை, அந்த பாவ சுமையை நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். அதன் விளைவாக நாம் மீண்டும் நம் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க முடியும். அதன் விளைவாக நமக்கு தேவனை சந்திக்க, அவரை துதிக்க முடியும். ஆனால் இது சில மத தலைவர்களை இங்கே எரிச்சல் அடைய செய்வதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இயேசு அந்த அற்புதத்தை ஒரு ஓய்வு நாளிலே செய்தபடியினால் அங்கு இருந்த மத தலைவர்கள் குழம்புவதை இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பரிசேயர்களும் வேத பாரகர்களும் மத தலைவர்களும்
ஓய்வு நாளிலே அங்கே வேலை எதுவுமே செய்யாமல் இருப்பதை அர்த்தம், அதாவது அவர்கள் மிகவும் சிக்கலான விதிகளை அங்கே ஓய்வு நாளிலே ஏற்படுத்தியிருந்தார்கள். ஓய்வு நாளிலே ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று அவர்கள் பல விதிகளை, சட்டத்திட்டங்களை உருவாக்கியிருந்தார்கள். வேறு வார்த்தைகள் கூறுவதானால், அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்றை எடுத்து அதற்கு மேலதிகமாக வேறு விதிகளை சேர்த்து மனுஷருக்கு மிகவும் கடினத்தை உண்டு பண்ணியிருந்தார்கள். ஒரு வகையிலே அந்த கட்டளையை சிறந்த விதத்தில் நடைமுறைப்படுத்த நல்ல நோக்கத்துடன் அதை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாட்களில் இது மனிதர் வாழ்க்கையிலே மிக பெரிய ஒரு தீமையான எதிர்விளைவை ஏற்படுத்தி இருந்தது. மக்கள் அந்த சுமையின் நிமித்தமாக மிகவும் நெருக்கப்பட்டிருந்தார்கள். ஓய்வு நாளில் மக்கள் ஓய்வெடுக்கும் சந்தர்ப்பத்தை கூட இந்த சட்டத்திட்டங்களுக்கூடாக அவர்கள் இல்லாமல் ஆக்கி அதை ஒரு பாரமாக, ஒரு சிரமமாக, ஒரு கடினமான ஒரு காரியமாக, ஒரு சுமையாக அவர்கள் மாற்றி போட்டிருந்தார்கள். ஆகவே இயேசு ஓய்வு நாளில் அங்கே வேலை செய்கிறார், அது பொருத்தமற்றது என்று அவர் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி அங்கே ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு கட்டத்துக்கு அவர்கள் இந்த சூழ்நிலையை திசை திருப்பிக் கொள்கிறார்கள். வேலை செய்ய மக்களுக்கு 6 நாட்கள் இருக்கிறது. அப்படி இருக்க இயேசு ஏன் ஓய்வு நாளிலே இவ்வாறு மக்களை குணப்படுத்தி இந்த காரியங்களை செய்கிறார் என்று அது நிமித்தமாக அங்கே இருந்த ஜெப ஆலய தலைவன் உட்பட மற்ற மத தலைவர்கள் கோபம் அடைவதை 14வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த மத தலைவர் தனது சொந்த மக்களின் நன்மையை பற்றி அல்லாமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட விதிகள் மற்றும் சட்டங்களை கடைபிடிப்பதில் அவன் அதிக அக்கறை காட்டுகின்ற இந்த தன்மை மிகவும் பைத்தியக்காரத்தனமான ஒரு முட்டாள்தனமான செயலாக இங்கே காணப்படுகிறது. இந்த நபருடைய வாழ்க்கையில் உண்மையான குணப்படுத்துதலை அவன் கண்டும் 18 வருடமாக கூனியாய் இருந்து அவள் நிமிர்ந்து நிற்பதை கண்டும் தன் மக்கள் குணமடைவதை விட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள், மரபுகள், விதிகளை கடைபிடிப்பதில் தான் அவர்களுடைய அக்கறை அதிகமாக இருந்தது. இது முற்றிலும் ஒரு பின்னோக்கிய பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலாகவே இங்கே காணப்படுகின்றது. இதுதான் நம்மை கோபப்படுத்தும் காரியமாக இருக்கு. உண்மையில் கர்த்தர் அவர்களுக்கு பதில் அளித்தார். அவர்களை பார்த்து மாயக்காரர்களே, இயேசு இங்கே கோபப்படுவதை நாம் பார்க்கிறோம். மாயக்காரர்களே, ஓய்வு நாளில் உங்களில் யாருடையதாவது ஒருவனுடைய எருதோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து தண்ணீர் கொடுக்க வெளியே கொண்டு போவதில்லையோ? வேறு வார்த்தைகள் கூறுவதான உங்கள் சொந்த மக்களை விட உங்கள் விலங்குகளை பற்றி நீங்கள் அதிக அக்கறை கொள்ளுகிறீர்கள் அல்லவா என்று இயேசு கூறுகின்றார். 18 வருடமாக நீண்ட காலமாக சாத்தான் கட்டி வைத்திருந்த இந்த ஸ்திரீ, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று இயேசு சொல்லுகிறார். அவ்விதமாக அந்த சந்ததிக்கு சொந்தமான இந்த ஸ்திரீ அந்த கட்டிலிருந்து ஓய்வு நாளில் ஏன் விடுவிக்கப்படக்கூடாது? அதாவது ஓய்வு நாளை விட குணமடைய சிறந்த நாள் வேறு எது என்று நானும் கேட்க விரும்புகிறேன். அவர் இதை சொன்னபோது அவருடைய எதிரிகள் அனைவரும் அவமானப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவர் செய்து கொண்டிருந்த அற்புதமான காரியங்கள் அனைத்தையும் மக்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கும் மக்களில் அநேகர் நீங்களும் சாத்தானுடைய கட்டுக்குள் இருக்கலாம். அவனால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த சாத்தான் ஒடுக்குவதால் உங்கள் வாழ்க்கையில் சரீர ரீதியான பல பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை காண்கின்றார். இயேசு உங்களை காண்கின்றார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் உங்கள் வேதனைகளை பார்க்கிறார். நீங்கள் சுமக்கின்ற சுமைகளை அவர் காண்கின்றார். அவர் அந்த சுமையிலிருந்து, கவலைகளிலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓய்வு நாளில் கூட தனது மக்களை குணப்படுத்த உதவும் அவர் ஆயத்தமுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் நம் சுமைகளை சுமக்கிறார், நம் பாரத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த உலகில் நாம் தாங்கும் துன்பங்களை கூட அவரும் அனுபவித்தபடியினாலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மேலும் அவர் நம் பரிகாரியான கர்த்தர், சுகம் கொடுக்கிற தேவன். அவருடைய இரட்சிப்பு நம் இருதயங்களுக்கு, சில சமயங்கள் நம் சரீரத்துக்கு, நம் மனசுக்கு, நம் முழு வாழ்க்கைக்கு கூட அவசியமாக இருக்கிறது. அந்த குணப்படுத்தல் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர் தம் மக்களை கவனித்துக் கொள்கின்ற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். எனவே இன்று உங்களுக்கு தேவையான எந்த வகையிலும் கர்த்தருடைய குணப்படுத்தும் தொடுதலை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஒரு விசை ஜெபிக்க நான் விரும்புகிறேன். எனவே என்னோடு ஜெபியுங்கள். பிதாவே, இந்த ஐக்கிய ஆராதனை பார்க்க நேரம் ஒதுக்கினவர்களுக்காக நான்
நன்றி செலுத்துகின்றேன். ஆராதனை மூலமாகவோ, வாசிப்புகள் மூலமாகவோ, செய்தியின் மூலமாகவோ உம்முடைய ஜனங்கள் உமது பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று இதை கேட்பவர்கள், பார்ப்பவர்கள் யாவரும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதத்திலும் உமது குணப்படுத்தும் தொடுதலை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதிரி எங்கெல்லாம் ஒடுக்குறானோ, எங்கெல்லாம் அவன் நம்மை சோர்வடைய செய்கிறானோ, எங்கெல்லாம் அவன் நம்மை தோற்கடித்து சோர்வுக்குள்ளாக, நம்மை வேதனைக்குள்ளாக கொண்டு போகிறானோ, அங்கெல்லாம் நீர் எங்களை ஊக்குவித்து, எங்களை பலப்படுத்தி, எங்கள் சுமைகளை தாங்குகின்றபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களை மகிழ்ச்சியுடன் புதிய பலத்துடன் உம்மை புகழ்ந்து பாட வைப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற எங்கள் மீது கரிசனையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உண்மையிலே மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல, ஓய்வு நாள் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது. நமக்கு பராமரிப்பு அளிக்கவும், உண்மையான ஆவிக்குரிய ஓய்வை, இளைப்பாறுதலை கண்டறியவும், இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலம் நாம் அதை காணவும் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அவருடைய குணப்படுத்தும் தொடுதலை அனைவரும் அறிய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த செய்திக்கூடாக ஆசீர்வதிப்பாராக. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா, இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா. நிமிர முடியாத மகளை அன்று நிமிர்ந்து துதிக்கச் செய்தி, நிமிர முடியாத மகளை அன்று நிமிர்ந்து துதிக்கச் செய்தி, நிரந்தரமா குணமாக்கி உமக்காய் வாழச் செய்தி, நிரந்தரமா குணமாக்கி உமக்காய் வாழச் செய்தி. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். தொழுநோய்கள் சுகமானதே உம் திருக்கரம் தொட்டதால், தொழுநோய்கள் சுகமானதே உம் திருக்கரம் தொட்டதால், கடும் வியாதிகள் விலகியதே உமது வல்லமையால், கடும் வியாதிகள் விலகியதே உமது வல்லமையால். சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும்.
பகர்ந்தாளே பெரும்பாடுள்ள பெண்ணன்று சாட்சி பகர்ந்தாளே சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா இயேசு நாமத்தினால் இயேசு இரத்தத்தினால் தூய ஆவியின் வல்லமையா இயேசு நாமத்தினால் இயேசு இரத்தத்தினால் தூய ஆவியின் வல்லமையா. ஸ்தோத்திரமாவியானவரே சபா இந்த நாள் முழுவதும் ராஜா இந்த ஆராதனை நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் இதை ஆசீர்வதித்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மாவியானவரே இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையை கண்டடையும் ராஜா அவர் வீடுகளுக்கு கடந்து செல்லும் போது ஆவியானவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கருத்திலே இந்த நாளை ஒன்று கொடுத்து செலுக்கிறேன் என்று நல்ல தகுதி. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனிதாவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.